இருக்கும். உள்ளத்தில் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மற்றவர்களை பார்த்து உங்களை நீங்கள் ஒப்பிட்டு செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் வைத்து சந்தோஷமாய் வாழ பழகுங்கள். 4வதாக பயம், கவலை. ஒரு மனுஷனுக்கு பயமும் எதிர்காலத்தை குறித்ததான கவலை இருக்குமானால், அச்சம் இருக்குமே ஆனால், அது சமாதானத்தை கெடுக்கும், கவலையை உண்டாக்கும். அந்த பயம் உங்களை வாழவே விடாது. அதனால் ஆண்டவரிடத்தில் எல்லா சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கூட அவரிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜனனி சிஸ்டர்கிட்ட ஈவினிங் பேசினேன், ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக